வணக்கம் நண்பா. பணம் மற்றும் போட்டியில் மிதக்கும் இந்த உலகில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் வணிகம் என்பது பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல, மாற்றத்தை உருவாக்குவது என்று நம்பினார். இவர் ரத்தன் டாடா, ஒவ்வொரு இளைஞர்களும் பின்பற்றக்கூடிய உதாரணம். பெரும்பான்மையான டாடா குடும்பத்தின் பூர்வீகத்துடன் பிறந்த ரத்தன் டாடா வேறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்தார். அது கற்றலும் மதிப்பும் கொண்ட ஒரு பாதை. ஆரம்ப காலங்களில் அவர் டாடா ஸ்டீல் தொழிற்சாலையின் சாதாரண ஊழியர் போல் வேலை செய்தார். தொழிலாளர்களுடன் சில்லறை பணியில் இருந்தார். அவர்களின் சவால்களை புரிந்து கொண்டார். 1990களில் டாடா மோட்டார்ஸ் தனது முதல் கார் இண்டிகாவை அறிமுகப்படுத்தியது. ஆரம்பத்தில் அந்த கார் நல்ல வரவேற்பை பெறவில்லை. ஆதலால் டாடா குழு அந்த கார் பிரிவை ஃபோர்டுக்கு விற்க முடிவு செய்தது. டிட்ராய்ட் நகரில் ஃபோர்டின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு சந்திப்பில் டாடா அவமதிக்கப்பட்டார். ஆதலால் அவர் இன்னும் கடுமையாக உழைத்தார். சில ஆண்டுகளுக்குள் இண்டிகா வெற்றியடைந்தது. ஆனால் என்ன நடந்தது? 2008 நிதி நெருக்கடி ஃபோர்டுக்கு கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒரே நிறுவனம் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் பிராண்டுகளை ஃபோர்டிலிருந்து வாங்கி அவைகளை காப்பாற்றினார். சிலர் வெற்றியின் பின்னர் பணம் அல்லது பெருமையை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ரத்தன் டாடா எப்போதும் அதை செய்தது இல்லை. அவர் இண்டிகா கார் அறிமுகப்படுத்தினார். இது உலகின் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கார் ஆகும். அது வருமானம் பெறவே இல்லை. அது நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்தை அளிக்கவே இருந்தது. நீங்கள் வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நடக்கவும், ஆனால் நீங்கள் தொலைவில் செல்ல விரும்பினால் ஒன்று சேர்ந்து நடக்கவும். இளைஞர்களே, நினைவில் வையுங்கள், வெற்றி என்பது வெறும் சக்தி அல்லது பணம் பற்றி அல்ல. அது மரியாதை, விடாமுயற்சி மற்றும் கருணை பற்றிதான். ரத்தன் டாடா சொல்வது, உங்கள் வெற்றியை மற்றவர்களை உயர்த்த உதவுங்கள். மேலும் இதுபோல கதைகளுக்கு ஜாக்ஸ்டிம் க்ளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.